நம்ம தளபதி சேலம் தளபதி போய் சென்னைக்கு போறதுனால அங்க தளபதி இருக்கிறதுனால இளைய தளபதி இன்னையில இருந்து இவரை கூப்பிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் சரவணன் கதாநாயகனாக அறிமுகமான காலகட்டத்தில் அவருடைய பெயருக்கு முன்பு இளைய தளபதி பட்டம் என்று வழங்கப்பட்டு இருந்துச்சான். ஆனால் அதே பட்டத்தை சில வருடங்கள் கழித்து நடிகர் விஜய்க்கும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இதை குறித்து சமீபத்தில் ஃபிலிமி பீட் தமிழுக்கு சரவணன் கொடுத்த பேட்டி இந்த பட்டம் குறித்து சில விஷயம் பகிர்ந்து இருக்கிறார். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நடிகர் சிலர்களுக்கு சில பட்டங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போலதான் நடிகர் விஜய்க்கு இளைய தளபதி என்ற பட்டம் வழங்கப்பட்டு வந்துச்சு. சில வருடங்களுக்கு முன்பு கூட விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று சிலர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இந்த நிலையில தான் விஜய் பயன்படுத்தும் இளைய தளபதி பட்டம் எனக்கானது தான் அன்று அதற்கு பின்னால் நடந்த சம்பவத்தை நடிகர் சரவணன் பகிர்ந்து இருக்கிறார். அதில் சரவணன் பேசுகையில், அப்போது நான் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் என்னுடைய சொந்த ஊரான சேலம் பக்கத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அதுல நம்ம ஊர்க்கார பையன் ஒருவன் சினிமாக்கு போயிருக்கான்னு எனக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அப்போ சேலம் திமுக கட்சியை சேர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம் என்பவர் நான் எனக்கு சினிமாவில் சேர்ந்த ஏதாவது ஒரு பட்டம் வேணும் என்று இளைய தளபதி என்ற பட்டத்தை தந்தாரு. அதற்கு பிறகு நான் நடிச்சு வெளியான நல்லதே நடக்கும் பட்டத்தில் டைட்டில் கார்டில் இளைய தளபதி சரவணன் போட்டாங்க. அதை தொடர்ந்து சுந்தரம் +2 என்றோ அடுத்தடுத்து தயாரித்த சொந்த படங்களிலும் அதே பெயர் போடப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் எனக்கு எதிர்பாராத அளவிற்கு வாய்ப்புகள் வந்தது. ஆனாலும் சில வருடங்களில் திடீரென குறையவும் தொடங்கியது. சினிமாவில் முன்னணி கேரக்டர்களில் நடித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய அண்ணன் மற்றும் PA இருவரும் தான் எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்வார்கள். கதை கேட்பது, ஷூட்டிங் ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்களே சொல்வார்கள். நான் அதையே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் விஜய் ஹீரோவாக நடித்து வெளியான ஒரு படத்துல அவர் பெயருக்கு முன்னாடி இளைய தளபதி என்ற பட்டத்தை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக்கா இருந்துச்சு. அப்போது இயக்குனர் S.A. சந்திரசேகர் ஆபீஸுக்கு நானும் என்னுடைய அண்ணனும் நேரில் போய் சந்திச்சு, சார் எங்க பட்டத்தை பயன்படுத்திருக்கீங்க என்று கேட்டோம். அதற்கு அவர், உனக்கு படம் வந்தால் நீ போட்டுக்கோங்க என்று சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் அடுத்தடுத்து விஜய் படங்களில் இளைய தளபதினு போட்டுக்கிட்டே வந்தாங்க. எனக்கு அப்போது எந்த படமும் வரவில்லை. அதனால எனக்கு தெரியவில்லை யார் சொல்லி எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது என்றும் இப்போ வரைக்கும் எனக்கு புரியவில்லை. அதனால தான் அந்த பட்டம் அப்படியே போய்விட்டது என்று அந்த பேட்டியில் சரவணன் பேசியிருக்கார். ஸோ இவங்க பேசும்போது ரொம்ப ஃபீலிங்காக பேசியிருந்தார். ஸோ இந்த இளைய தளபதி பட்டம் சரவணாக்கு செட் ஆகுமா இல்லை நம்ம விஜய்க்கு செட் ஆகுமாங்கிற ஒரு கருத்தை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு விஜயை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் இன்ஃபோ டால்கி சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.